காசு பணத்துக்காக உலகத்துல இருக்கிறவங்க ஏதோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் பண பேராசப்படுறவங்க பணக்காரனாகங்கிறதுக்காக எவ்வளவோ பண்ணுவாங்க. இருக்கிற கடன் பத்தாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் பண்ணணும்னு யோசிப்பாங்க, தப்பு தண்டா பண்ணுவாங்க. ஆனா இங்க கடனை அடைக்கிறதுக்காக ஒரு ஏழை குடும்பம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பாருங்க. இந்த மாதிரி கதைகளை படமா நாம பார்த்தது இல்ல, கொஞ்சம் வித்தியாசமான கதை தான். என்ன ஏதுங்கிறத வாங்க பாப்பு எ ஃபாதர் ஸ்டோரி அப்படின்னு தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ரைட், இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாமா? எடுத்ததுமே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல யாரோ ஒரு தாடிக்காரன் ஜேசிபி வண்டியை வச்சு தூர்வார வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஊரோட கம்மாவை தூர்வாடுறாங்க யதார்த்தமா. ஆனா அப்படி தூர்வாரும் போது ஒரு தங்க சிலை ஒண்ணு கிடக்குறாப்ல ஜேசிபி டிரைவர் கவனிக்கிறாரு. அவ்வளவுதான், யாருக்கும் தெரியாம சகதியோட சகதியா மொத்தத்தையும் உள்ள போட்டு கவுத்துனவரு யாரும் இல்லாத சமயம் அந்த மண்ணை நோண்டி எடுத்து உள்ள இருக்கிற அந்த தங்க சிலையை எடுத்து நல்லா கழுவி யாருக்கும் தெரியாம ஒரு சாக்குல போட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு. வீட்டுல அம்மா ஒரு சாமியாடி அம்மா பொட்டி சாவி கொடு அப்படின்னு பொட்டி சாவியை வாங்கிட்டு அதுக்குள்ள கொண்டு போய் இந்த சாக்கு பைய வைக்கிறான். ஒரு சாக்கு பைய போய் சம்பந்தமே இல்லாம பொட்டிக்குள்ள வைக்கிறானேன்னு சாமியாடி அம்மாவுக்கு சந்தேகம். இதே வீட்டுல இன்னொரு பெரியவர் இருப்பாரு. அவரு இந்த சாமியாடியுடைய அண்ணனை வீட்டோட வச்சிட்டு இருக்குது இந்த அம்மா. பரவாயில்ல, நடுராத்திரி சமயம் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு முழிப்பு தட்டுது. முழிப்பு தட்டினதோ என்னத்தை அவன் பெட்டிக்குள்ள வச்சான்னு பாக்கணும்னு இவங்களுக்கு ஒரு நினைப்பு. சரின்னு பொட்டியை திறந்து உள்ள பார்த்தா ஒரு சாமி சிலை, அதுவும் தங்கத்தால ஆன சிலை. பார்த்ததுமே அது தங்கம், அந்த தங்கத்தை நாம அடைஞ்சிடணும், அந்த தங்கத்தை நாம வச்சுக்கணும், இப்படியெல்லாம் அந்த அம்மாவுக்கு தோணல. சாமி தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, தங்கம் பின்னாடி தான் தெரியுது. சாமியை கும்பிட்டு விட்டு உள்ள அந்த அம்மா வச்சிருச்சு, பூட்டிருச்சு. அடுத்து பார்த்தா அடுத்த நாள் காலையில டீ கடையில சாமியாடியுடைய அண்ணன் கொஞ்சம் வழுக்கையா இருக்கார்ல, அவரங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாரு. பக்கத்திலேயே துண்ட தலையில கட்டிக்கிட்டு ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு இல்லையா, அவர் தான் நாம பார்க்க போற அந்த கதையில வீட்டுல இருக்கிற தாத்தா. இந்த படத்துக்கு இன்னார் தான் ஹீரோ இன்னார் தான் ஹீரோயின் கிடையாது, கதை தான் ஹீரோ. அதனால ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அந்த வீட்டு தாத்தா டீ குடிச்சுட்டு இந்த துண்டை எங்கேயோ எங்க வச்சேன்னு மறந்து போச்சுன்னு தேடிட்டு இருக்கிறாரு. ஆனா தலையில தான் கட்டிட்டு இருக்கிறாப்ல. தலையில கட்டிட்டு இருக்கிற துண்டு கூட அவருக்கு ஞாபகம் இல்ல. பத்தாவதுக்கு நேத்தும் டீ காசு கொடுக்காம கிளம்பிட்டாராம். சரி அந்த காசை இப்ப எடுத்துக்க என்ன அப்படின்னு காசு கொடுத்துட்டு கிளம்புறாரு. அடுத்து பார்த்தா தாத்தாவை பார்த்தோம்ல, அந்த குடும்பத்துல அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. அவங்களுக்கு சொந்தமா ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல பருத்திய நல்ல விவசாயம் பண்ணி இப்ப நல்ல செழிப்பா இருக்குது, நல்ல விளைச்சலை பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டம்மாவுக்கு இந்த தடவை இந்த விளைச்சலை வச்சுக்கிட்டு நாம நிம்மதியா செட்டில் ஆகணும், கடனை அடைக்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு, சும்மா வயிற்றுல கரு வந்ததுமே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க கூடாது. நல்லபடியா குழந்தை பிறக்கணும், வளர்க்கணும், அதுக்குள்ள ஆசைப்படாத. என்ன ஏதோ கடவுள் கருணை நமக்கு இப்படி நல்ல விவசாயம் வந்திருக்கு, நல்ல உற்பத்தி ஆயிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுன்னு பேசுறாரு அப்பா. அடுத்து பார்த்தா அதே குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. காலேஜ்ல பேச்சுலர் டிகிரி படிச்சிட்டு இருக்கா. காலேஜ் லெக்சரர் ஒருத்தவர் அந்த பொண்ணை லவ் பண்றாரு போல தெரியுது. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்கு எஸ் நோன்னு எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறேன்னு விசாரிக்க வந்தா விருட்டுன பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து அதே குடும்பத்தை சேர்ந்த பையனை நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலேஜ்ல பார்த்தது அக்கா, இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற ஆட்டோ டிரைவரை பாக்குறோம்ல, இவன் தம்பி. ஊர்ல இருக்கிற மொத்த டிக்கெட்டையும் வண்டியில ஏத்தி விறுவிறுன்னு போயிட்டே இருப்பான். அதே சமயம் இருக்க ஒரு வண்டி வரும், ரெண்டு பேருமே வண்டியை ஸ்லோ பண்ண மாட்டேங்கிறாங்க. யாரு ரோட்டை விட்டு விலகி போகணுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல். விருட்டுன்னு படுவேகமா வந்தவங்க கடைசி வரைக்கும் ஒருத்தரும் விலகி கொடுக்கல. கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோ தான் விலக வேண்டியதா போயிடுச்சு. விலகுனா முள்ளு குத்தி டயரு பஞ்சர். முன்கோபி, யோசனை இல்லாதவன், வீட்டுல இருக்கிற உதவாக்கறங்கிற பேருக்கு ஆப்டா இருப்பான்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தா அந்த பக்கம் சாமியாடி அம்மா டிவில நியூஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நியூஸ்ல என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு சொந்தமில்லாத ஏதாவது ஒண்ணு உங்களை தேடி வந்தா அது கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அது உங்க வீட்டுக்கு வந்து இருக்கிற சனின்னு அர்த்தம். அது வந்துச்சுன்னா உங்க வீடு வழங்காது, உங்க வீடு உருப்படாது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு ஜோசியக்காரர் டிவில போறத கேட்டதுமே தனக்குத்தான் சொல்றதா அந்த சாமியாடி அம்மா நினைச்சுக்கிறாங்க. கட் பண்ணா அந்த பக்கம் அப்பாவை கூப்பிட்டு ஊர்க்காரங்களுக்கு மத்தியில அப்பாவுக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. கொடுத்த கடனை இப்ப கட்டுறேன் அப்ப கட்டுறேன்னு 3 வருஷமா இழுத்தடிச்சுட்டே இருக்கிற, கடனை எப்ப கட்டுவேன்னு கேட்டா அடுத்த விளைச்சல்ல கட்டிடுறேங்கிறாரு அப்பா. ஆனா அதுக்கு அவங்க யாரும் ஒத்துக்க தயாராக இல்ல, கடன் கொடுத்தவங்க எல்லாம். அதான் இப்ப விளைச்சல் நல்லா அமோகமா இருக்குதுல்ல, கிடைக்கிறதுல 100% எங்களுக்கு கொடுத்துட்டேன்னா எங்க கடன் அடைஞ்சு போயிடும், மீதி 20% வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தை நீங்க ஓட்டிடலாம் அப்படின்னு பேசுறாங்க. ஐயோ, ஏன் அப்படி கேக்குறீங்க? 50% எடுத்துக்கலாம், அப்பதான் எங்களுக்கு இருக்கிற மித்த விஷயங்களை எங்களால பார்க்க முடியும். அடுத்த விளைச்சல்ல மீதி 50% கட்டிடுறேன்னு பேசினா ஊர்க்காரங்க ஒத்துக்கல, கடன் கொடுத்தவங்க ஒத்துக்கல. 80% நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு பேசிட, சரிங்க ஐயா உங்க விருப்பம்னு சொல்லிட்டு நம்ம ஆளு கிளம்பி வந்துடுறாரு. இதையெல்லாம் ஓரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து பார்த்தா வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆட்டோ ஓட்டுற தம்பிகாரனும் தான் ஆட்டோ அடிக்கடி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது, புது ஆட்டோ வேணும், அப்பதான்
பொழப்பு ஓட்ட முடியுங்கிறா. விளைச்சல் வந்ததும் அதை கொடுத்துருமா அப்படிங்கிறா. அடுத்து பொண்ணு, அவ இன்னும் 3 மாசத்துல எனக்கு பேச்சுலர் டிகிரி முடிஞ்சிடும், அடுத்து கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா கோச்சிங் சென்டர்ல போய் காசு கட்டி படிக்கணும், அதுக்கு கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடணும், விளைச்சல் வந்ததும் காசு கொடுங்கன்னு பொண்ணும் கேக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்பா தாத்தாவை பார்த்துட்டு, நீ ஏன் ஒன்னும் கேட்காம இருக்க, நீங்க விளைச்சல் ஏதாவது கேள அப்படின்னு கேட்டா, அவரு வயிறு நிறைய சோறு போடுறீங்களா, ஏதாவது குறை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இதுல வேற கேட்டதை என்னத்தையா வாங்கி கொடுத்துட போறானா, ஏன்டா கல்யாணம் பண்ணி வைனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கூத்த பாத்துக்கங்க. இந்த குடும்பம் அவங்களால முடிஞ்சதையும் தாண்டி அந்த பெரியவருக்கு செலவு பண்ணுது, சமைச்சு போடுது. ஆனாலும் பெரியவரை திருப்திப்படுத்த முடியல. கடன் நினைப்பையே படுத்து கிடக்கிறாரு அப்பா. அதே சமயம் அந்த ராத்திரியில சாமியாடி அம்மா என்ன நினைச்சுன்னு தெரியல, பொட்டிக்குள்ள இருந்த அந்த தங்க சிலையை எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு கிணத்துக்குள்ள வீசிட்டு போயிடுச்சு பாவம். அதே ராத்திரி ஊருக்குள்ள ஏதோ கல்யாணம் போல, கல்யாணத்துக்காக பாட்டு போட்டு விட்டு ஊரே டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். அதுல நம்ம ஆட்டோ தம்பி சும்மா ஜம்முன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அந்த டான்ஸை பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணு ஒருத்தி அப்படியே அவனையே பாத்துக்கிட்டு இருக்க, இவன் ரொம்ப நேரமா நம்மள பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அவன் ஆட்டத்தை நிப்பாட்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல நீ என்ன பாத்துக்கிட்டு இருந்ததானே அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுமே ஐ லவ் யூன்ட்டான். என்னப்பா இவ்வளவு வேகமா இருக்கிறேங்குது அந்த பொண்ணு. அவ்வளவு ஈஸியெல்லாம் ஒன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, கியூல வா அப்படிங்குது. கியூல பல பேர் இருக்கிறாங்களா, உலக அழகியா, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் விட்டுற முடியுமா என்ன அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறா அவ. அடுத்த நாள் காலையில விடியும் போதுதான் சாமியாடி அம்மா இறந்து போனது எல்லாருக்கும் தெரிய வருது. எஸ், சாமியாடி அம்மா வீட்டுக்கு வந்து படுத்தவங்க அப்படியே நிம்மதியா படுத்து தூக்கத்திலே செத்து போயிட்டாங்க போல தெரியுது. தான் தங்கச்சி இறந்து போன நினைச்சு அந்த வீட்டுல இருக்கிற அந்த வழுக்கை பெரியவர் அவர் வருத்தப்பட்டு அழுது எடுத்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம பெரியவர்கிட்ட, நம்ம தாத்தா கிட்ட. இறந்து போன அந்த அம்மாவை பாடையில கட்டி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஜேசிபி டிரைவர் தான் கையில நீர்ப்பானையை சுமந்துட்டு வந்துட்டு இருக்கிறார். நல்லபடியா அடக்கடக்கெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இறந்து போன சாமியாடி அம்மாவோட அண்ணன் அவருக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி அந்த பொன் சிலைய, அந்த தங்க சிலைய தனக்கு சொந்தமில்லன்னு சொல்லி எங்கேயோ வீசி எரிஞ்சிருச்சு. ஆனா எந்த கணத்துல வீசி எரிஞ்சுன்னு சொல்றதுக்குள்ள மண்டைய போட்டுருச்சு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு பையன் விசாரிச்சா, உங்க அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவா, ஆனா இந்த விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லடா, சத்தியம்டான்னு அவரு சத்தியம் பண்ணி சொல்றாரு. அந்த பக்கம் பார்த்தா விளைச்சல் அமுகமா இருந்ததுனால இருந்த பருத்தி எல்லாத்தையும் எடுத்து அதை நல்லா மூட்டையில அமுக்கி 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 ஏத்தி அப்புறம் லாரியில டிராக்டர்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மூட்டை ஏத்தியாச்சுங்க. அந்த மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு விக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும். அங்க கொண்டு போய் இவர் இறங்கும் போது பார்த்தா பஞ்சுக்கு விலை பேசுனது பத்தலையா, விலையை கூட்டி கொடுக்க சொல்லி ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேயே 4-5 நாளா அப்படியே டிராக்டர்ல பஞ்சு கிடக்குது. அப்பா கீழே படுத்து கிடக்குறாரு. பையன் சாப்பாடு எடுத்து வந்திருக்கான். குளிக்கலையா 4 நாளா, ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கிற, வீட்டுக்கு வேணா அம்மா சொல்லிச்சு, சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கு, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேங்கிறான் பையன். இல்லடா நான் இருக்கிறேன்டாங்கிறாரு அப்பா. இல்ல நீ போப்பா, நான் பாத்துக்கிறப்பா, குளிச்சாது வாப்பா, நாத்தம் தாங்கலங்கிறான். சரிடா, ஆனா டிராக்டர் கூடயே இருக்கணும், டிராக்டர் பக்கத்திலே இருக்கணும், முக்கியம்டா அப்படின்னு சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் போப்பாங்கிறான் அவன் கான்பிடண்டா. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம தாத்தா அவரு அன்னைக்கு சாமியாடி அம்மாவோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்வலத்துல அவரும் வந்தாருதான். அந்த ஊர்வலத்தையே திரும்ப திரும்ப நினைக்கிறார். அதை நினைச்சுக்கிட்டே எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் ஏன் அதை திரும்ப திரும்ப நினைக்கிறாருன்னு அவருக்கே புரியல. எங்க திரும்ப திரும்ப நடந்து போறாங்கிறது அவருக்கே புரியல. அப்போ ஒருத்தர் 2 வீலர்ல வந்து, எங்க நடந்து போயிட்டு இருக்கிற, வா ஏறி உட்கார், நான் கொண்டு போய் டிராப் பண்றேன்னு கொண்டு போய் டிராப் பண்றாப்ல. அப்பயும் அவருக்கு அந்த ஊர்வல நினைப்பு தான் மனசுல இருக்குது. ஏன்னு பெரியவருக்கு புரிய மாட்டேங்குது. கட் பண்ணா டிராக்டர் பக்கத்திலேயே இருக்க வேண்டிய ஆட்டோ தம்பி எவ்வளவு நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது பொழுது போக மாட்டேங்குதுன்ட்டு டிராக்டரை விட்டுவிட்டு டிராக்டரோட டிரைவர் இருப்பாப்ல இல்ல, அவரையும் கூட்டிக்கிட்டு அப்படியே வெளியில சரக்கு அடிக்கிறதுக்காக ஒயின்ஷா பக்கம் வரானுங்க. ஒயின்ஷா பக்கம் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. எப்பா நீ டிராக்டர் பக்கத்துல இருக்க வேண்டிய வந்து விட்ட, சரி பரவாயில்ல விடு, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இங்க என் சொந்தக்காரங்க வீடு இருக்கு, அங்க நான் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில வரேன், என் டிராக்டர் சாவியை நீ வச்சுக்க என்னன்னு சொல்லிட்டு தன்னோட டிராக்டர் சாவியையும் டிரைவர் அந்த ஆட்டோ தம்பி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. இவனு நல்லா சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறான். அன்னைக்கு ராத்திரி திடீர்னு பார்த்தா அப்பா முழிக்கிறார். முழிச்சு பார்த்தா வெளியில ஜோன்னு மழை, பயங்கரமா மழை பெய்யுது. பையன் அந்த மூட்டையெல்லாம் எடுத்து உள்ள வச்சானா இல்ல டிராக்டரையாவது கூரை இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினானு தெரியாம பையனுக்கு கால் பண்ணா பையன் போனை எடுக்கல. அப்பா அம்மாவுக்கு ஒரே பயம், அழுக. நான் போய் பார்த்து வரேன்னா அதே மலையில அப்பா வேக வேகமா வண்டி ஓடிட்டு வராரு. காலையில தான் வந்து சேர முடியுது, அவ்வளவு தூரம். காலையில வந்து பார்த்தா பஞ்செல்லாம் தண்ணியில அடிச்சு போகுது. அப்புறம் டிராக்டர் மேல கிடக்கிற பஞ்செல்லாம் பார்த்தா மொத்தமும் தண்ணியில ஊறி போய் நாஸ்தி ஆகி போய் கிடக்குது. சல்லி பைசா கொடுக்க மாட்டாங்க இப்ப இந்த பஞ்சுக்கு, மொத்தமும் போச்சு. ஒவ்வொருத்தவங்களோட கனவுலையும் இந்த பையன் மண்ணள்ளி போட்டு விட்டான். அப்பா ஒரே அழுக. இந்த இடத்துல பையனை மட்டும் அப்பாக்கள் எல்லாம் கையில கிடக்கிறதெல்லாம் வச்சு அடி அடின்னு அடிப்பாங்க, வெளுப்பாங்க. ஆனா அவர் ஒரு வெள்ளந்தி, அதனால எதுவும் பண்ணாம அப்படியே விட்டு போறார். பையன் பின்னாடி அழுதுகிட்டே நிக்கிறான். வேற என்ன பண்ண முடியும்? நேரா போனவரு வயலுக்கு மத்தியில தூக்க போட்டு தூக்குல தொங்க போறார். அதே சமயம் ஊரை சேர்ந்த ஒருத்தர் யாரோ பார்த்துட்டு டேய் வேண்டாண்டா தப்பு பண்ணாதான்னு ஓடியாராரு. அவர் ஓடியாரதுக்குள்ள விழுந்துடணும்னு வண்டியை தள்ளி விட்டுட்டு விழுந்துறாரு. ஆனாலும் வேகமா ஓடி அந்த மனுஷன் புடிஸ்டாப்ல. நல்ல வேலை ஹாஸ்பிட்டலையே கொண்டு போய் சேர்த்தாங்க.
சேர்த்தாச்சு. அப்பாவோட உசுருக்கு ஒண்ணு ஆபத்துல காப்பாத்திட்டாங்க. ஆனா இந்த மாதிரி முடிவெடுத்ததுனால குடும்பம் ரொம்ப கவலையா இருக்குது. கடை கொடுத்தவங்க அதை விட கவலையா இருக்கிறாங்க. அடுத்த நாளே வந்து உட்காந்துட்டாங்க. இப்படி எல்லாம் செத்து போயிட்டா எங்க கடனை யாரடப்பா அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, இப்பதான் நானே செத்து பொழைச்சு வந்திருக்கிறேன், ஏதாவது பண்றேன் அப்படிங்கிறான். செத்து பொழைச்சு வந்ததுனால சரின்னு ஒரு 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா வயலை வித்து கொடுக்கணும் அப்படின்னு பேசி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமா இருக்கிற அந்த 1 ஏக்கர் நிலத்தை வித்து கடன் அடைச்சு விட்டுரு அப்படிங்கிறாங்க. ராத்திரி பார்த்தா வீட்டுல எல்லாரும் அவரை திட்டுறாங்க. எந்த ஒரு நிலைமையில நீ சாகக்கூடாது அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. கூடவே பொண்ணு பேசாம இருக்கிற நிலத்தை வித்துவிட்டு பட்டணத்துக்கு போய் ஏதாவது வேலை பார்த்துக்கலாம், கூலி வேலையாவது பார்த்து நம்ம பொழைச்சிக்கலாம், பட்டணத்துக்கு போலாங்கிறாங்க பொண்ணு. ஆனா இது எதுலயும் கலந்துக்காம கால் மேல கால் போட்டுக்கிட்டு நம்ம தாத்தா பாருங்க கட்டில உட்காந்து எப்படி ஜம்முன்னு இருக்கிறாருன்ட்டு. ராத்திரி அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணேன்னு இப்போ அந்த அம்மா மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்குது. ஒரு கால் நான் இறந்து போயிட்டேன்னா விவசாயி, அதுவும் இவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கிற ஒருத்தவர் இறந்து போயிட்டாருன்னா இவ்வளவு சென்ட்டுக்கு இவ்வளவு ரேட்டுன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா பணம் கிடைக்குமா. அந்த பணத்தை வச்சு நீங்க ஓரளவு கடன் அடைக்கலாம், பொண்ணோட கல்யாணத்தை பண்ணலாம் இல்லையா, அதுக்காக பண்ணேன்னு அந்த ஆளு சொன்னதும் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க அம்மா. இனிமே அப்படி பண்ணாத வைக்காதன்னு பேசிக்கிட்டே ஜன்னல் பக்கம் பார்க்கும்போது தாத்தா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு ராத்திரி நேரத்துல. சரி, நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் சாகணும் அப்படின்னு ஆயிப்போச்சுன்னா அது ஏன் நம்ம மாமனாரா இருக்க கூடாது? எப்படி பாத்துக்க மருமக, உங்க அப்பா ஏன் சாகக்கூடாது? அதுவும் வயசாகி போச்சு, செத்து அந்த 5 லட்சம் பணத்தை ஏன் அவர் கொடுக்க கூடாதுன்னு ஒரு போடு போடுறது அம்மா. அப்பாவும் அதுக்கு நோ சொல்லாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பெரிய லெவல கொலை பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு போகாம அவர்கிட்டயே பேச சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில தன் அப்பா கிட்ட இவரு போய் உட்காந்து பேசுறேன். இந்த மாதிரிப்பா பிரச்சனைப்பா அப்படின்னு. சரிடா விடுறா, 5 லட்ச ரூபா கிடைச்சா நம்ம வீட்டுக்கு பெரிய விஷயம் தான், அதுக்கு நீ ஏன்டா சாகணும், நான் சாகுறேன்டா அப்படிங்கிறாரு. இல்லப்பா வேண்டாப்பா அப்படின்னு இவன் உடனே பயந்துகிட்டு அழுதுகிட்டு வேண்டான்னு சொல்ல வரும்போது உன் மேல சத்தியம் என்ன தடுக்க கூடாதுன்ட்டார். குடும்ப நல்லதுக்காக பெரியவன் நானு, எப்படியும் போய் சேர போறேன், அதை இந்த காசை வாங்கி கொடுத்துட்டு போய் சேர்றேன், கஷ்டத்துல இருக்கும்போது போய் சேர்றேன்னு பேசுறேன். அடுத்து இதை பத்தி தன் மனைவி கிட்ட சொன்னதும் அம்மா அவங்க கழுத்துல ஒண்ணும் இல்ல, வெறும் கயிறு தான், காதுல போட்டிருக்கிற தோலை அவுத்து கொடுக்குறாங்க, ஏதோ கொஞ்சோண்டு தங்கம், இதை வித்து காசு எடுத்துட்டு வா, நமக்காக ஒரு பெரிய தியாகத்தை உங்க அப்பா பண்ண போறாரு, அடுத்து இருக்கிற அந்த சில நாட்களாவது அவருக்கு கரிசோர் ஆக்கி போடுவோம், நல்லா பாத்துப்போம் அப்படின்னு பேசுறாங்க. உடனே அதை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அப்பாவை சந்தோஷப்படுத்துறாங்க. அப்பாவும் ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. நல்லா சரக்கு அடிக்கிறாரு, ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுறாரு, வீட்லயும் நல்ல சாப்பாடு, அப்புறம் வெளியில போய் நிறைய போட்டோஸும் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அப்பாவை காணோம். ஐயோ அப்பாவை காணமேனு அம்மா உசிப்புறாரு. அவரு தாத்தாவை தேடலாமே சொல்லிட்டு எல்லாரும் 2 பக்கத்துல அங்க எங்கேயும் ஓடி ஓடி தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா காட்டு பக்கம் போய் உட்கார்ந்து இருக்கிறார் போல. தண்ணி எடுத்துட்டு போலையா, பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டு விட்டுருக்காரா, இந்தா போய் கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுன்னு கழுவுறதுக்கு தண்ணியை கொடுக்க வர்றாரு ஒருத்தர். அங்க போய் பார்த்தா ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு மாப்பிள்ளையாட்டம். கோவத்துல தண்ணியை வச்சுட்டு வர்றான் புள்ள. வீட்டுக்கு சோகமா வர்றாரு அப்பா. பின்னாடியே தாத்தா உயிரோட வரதை பார்த்துட்டு மருமகளுக்கு என்ன பண்ணணும் புரியல, பாக்குது. என்ன பார்த்துட்டு இருக்கிற, போய் சூடா கஞ்சியை காய்ச்சுங்கிறாரு. அடுத்து காலேஜ்ல பார்த்தா இன்னும் அந்த லெக்சரர் வர்றாப்ல தெரியல, இவரையே பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பாரு அவர் உன்னை பாக்குறாரு, உனக்காகத்தான் அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணாம காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு கூட இருக்கிற பொண்ணு சொன்னா, அவரு கல்யாணம் பண்ணாம எனக்கா எதுக்கு காத்துட்டு இருக்கணும், நானா காத்திருக்க சொன்னேன் அப்படின்னு அசால்ட்டா பேசுறா. அடுத்து அந்த பக்கம் பார்த்தா அந்த ஜேசிபி பையன் அவன் என்ன பண்றான்னா பஞ்சாயத்துக்காரங்கிட்ட போய் பேசி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கிணறையும் தூர்வாரணுங்கிறது தன் அம்மாவோட இறுதி கால ஆசையா, கடைசி ஆசையா. அந்த ஆசையை நிறைவேற்றணும், அதுக்காக எல்லா கிணத்தையும் தூர்வாரதுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. பஞ்சாயத்துல இருந்து சல்லி பைசா கொடுக்க மாட்டோம், இலவசமா தான் செய்யணும், சரியால அப்படின்னு கேட்க சரின்னு ஜேசிபி டிரைவர் ஒத்துக்கிறான். அதே சமயம் இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக். சாமியாடி அம்மா இறந்து போனும்போது ஊர்வலத்துல போய்கிட்டு இருந்த நம்ம தாத்தாவுக்கு திடீர்னு வயிற்ற கலக்க ஆரம்பிக்க அப்படியே சைட்ல ஒதுங்குறார். அப்படி ஒதுங்கும் போது அங்க என்னத்தையோ ஒன்ன பார்த்துட்டு அப்படியே மெய்மறந்து போய் பார்த்துட்டு இருக்கிறார். கட் பண்ணி இப்போ மறுபடியும் நடப்புக்கு வரோம். நடப்புக்கு அந்த இடத்துக்கே வந்து நின்று மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பெரியவரை என்ன மென்டல் ஆயிட்டியா, எங்கேயாவது சம்பந்தமே இல்லாம வந்து நிக்கிற, வா வீட்டு பக்கம் இந்த பக்கம் தான் அப்படின்னு வீட்டை காட்டுறாங்க கிராமத்தை சேர்ந்தவங்க. அடுத்து ஆட்டோ தம்பியை ஒரு பொண்ணு டாவடிக்குது இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டிமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனும் போல ஆட்டோவை வர சொல்லி இருக்காங்க. இவன் தான் வந்து நிக்கிறான். ஆட்டோல ஏறினதுமே பாட்டியை முத கரெக்ட் பண்ணுவோம்னு முடிவு பண்ண தம்பிக்காரனும், பாட்டி இப்ப ஏன் நீ இப்படி அழகா இருக்கிறியே, அப்ப அந்த காலத்துல எல்லாம் தாத்தா செம குஷியா இருந்திருப்பாரு அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்க. அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்பதான் அந்த டாவடிக்கிற பொண்ணு, அட எங்க பாட்டிக்கு 2 காதும் அவுட்டுன்னு சொன்னதும் இவனுக்கு இன்னும் சந்தோஷமாயி போயிடுச்சு. அவ கூட ஃப்ரீ அவனால பேச முடியும், செய்ய முடியும். வண்டி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நிறைய லோடு ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏமா நீ வந்து கொஞ்சம் முன்னாடி உட்காருமான்னு அந்த பொண்ணை முன்னாடி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டான். அவனுக்கு செம சந்தோஷம், அப்படியே உரசிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். இவங்க காதல் யாருக்கும் தெரியாம சைட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. மென்டல் மாதிரி எல்லா இடத்துலயும் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இருக்கிற காசை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்காம அந்த பொண்ணுக்காகத்தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு சார். அப்புறம் வீட்டு பக்கம் போகையில அக்காவையும் ஆட்டோல கூட்டிட்டு போவான். பார்த்தா அன்னைக்கு சவாரிக்கு வந்திருக்கிறாரு நம்ம லெக்சரர். இந்த பக்கம் அந்த பக்கம் அக்கா. லெக்சரர் சார், அன்னைக்கே படின்னு சொன்னீங்க, டியூஷனுக்கு கூப்பிட்டீங்க, வந்திருந்தா என் தங்கச்சி மாதிரியே, தங்கச்சியா அக்காவா, அக்கா நினைக்கிறேன், எங்க அக்கா மாதிரியே நானும் படிச்சு ஓரளவு வந்திருப்பேன் அப்படின்னு வருத்தப்படுறேன். இப்படி எல்லாம் நான் டிரைவரா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க மாட்டேன்னு இருக்கிறேன். அடுத்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு ராத்திரி தாத்தா ஊசி போட்டு அப்பா நெல்லி சூப்பு கொடுக்குறாரு. நெல்லியா
அப்படியா, நல்லி சூப்பு கொடுக்குறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு சா கிடக்கிற கிழவனுக்கு நல்லி சூப்பா, ஓவரா தான் கவனிக்கிறீங்க நீங்க. எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன், கடை நடக்கிறத விட்டுவிட்டு நல்லில சூப்பு செய்வாங்களாம்ல, சூப்பு அப்படிங்கிறாரு தம்பி. அன்னைக்கு ராத்திரி அப்படியே படுக்கிறாரு. இந்த பக்கம் அப்பா அம்மாவும் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. படுத்தவர் திடீர்னு எந்திரிக்கிறார். பின்னாடியே இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டு இருந்தவரு ஒரு கிணத்தை பார்த்ததுமே அந்த கிணத்து பக்கத்துல போய் அப்படியே ஒரு ஜம்ப் பண்றாரு. ஐயோ அப்படின்னு அலறி கிடிச்சு மருமக முழிக்கிறா. பார்த்தா கனவுங்க. காலையில போய் பார்த்தா தாத்தா ஜம்முன்னு படுத்து கிடக்குறாரு. ஆனா பாடியில அசைவு தெரியல. சரி தூங்குறாருன்ட்டு மருமக வேலை பார்க்க ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நல்லா சூடா வெயில் அடிக்க ஆரம்பிக்க அவன் வேலைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பயும் தாத்தா ஒண்ணும் இல்லாம அப்படியே உட்காந்து கிடக்குறாரு, படுத்து கிடக்குறாருன்னு போய் உசுப்பி பாக்குது மருமக. எந்திரிக்க மாட்டேங்கிறாரு தாத்தா. ஐயோ மாமனாரே போயிட்டீங்களா அப்படின்னு கதறி அழுத ஆரம்பிக்க ஊரே ஒண்ணு கூடிடுச்சு. ஊர்க்காரங்க எல்லாம் சுத்தி நின்று ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டியே மாமனாரே போயிட்டியேன்னு அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பொண்ணு படிச்சவ இல்லையா, ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு நாடி திருப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, ஐயா எல்லாரும் அழுகாதீங்க, தூங்கிட்டு தான் இருக்கிறாரு தாத்தா, ஒன்னும் ஆகலைன்னு சொல்லுவா. ஆனா அம்மா கேட்காம ஐயோ மாமா போயிட்டியே அப்படின்னு நெஞ்சிலேயே 2 குத்துவா பாருங்க. தூங்கிட்டு இருந்த மனுஷன் எந்திரிச்சிட்டாரு. ஆடா செயின் ஆகி போச்சு எல்லாருக்கும். வாங்கடி அடுப்புல போட்டதா அப்படியே போட்டு வச்சுட்டு வந்துட்டேன்ட்டு கூட்டம் கிளம்பிடுச்சு. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது, மாமனாருக்கு நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்திரு, அவராட்டுக்க மறந்துட்டு நாம நல்லா கவனிக்கிறோமேன்னு சொல்லி மறுபடியும் வாழ ஆசைப்பட்டு போறாரு, ஒரு நிமிஷம் பேசிய அப்படின்னு சொல்ல மறுபடியும் அப்பா கிட்ட போய் இந்த அப்பா பேச ஆரம்பிக்கிறார் தாத்தா கிட்ட. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தா அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. என்னடான்னு பார்த்தா தலையில கட்டிக்கிட்டு இருந்த துண்டையே மறந்துட்டு இருந்தவர் பையனுக்காக சாக போறேன்னு சொன்னதை மறந்துருக்க மாட்டாரா என்ன? எல்லாத்தையும் மறந்து போயிட்டார். சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு புள்ள மேலேயே சத்தியம் பண்றாப்ல. அப்புறம் அன்னைக்கு சாமியாடி அம்மாவோட சாவுல ஊர்வலம் போய்கிட்டு இருக்கும் போது ஆய்வருதுன்னு நான் ஒரு ஓரமா ஒதுங்கினேன். அப்போ ஒரு தங்க சிலை கிடைச்சது. ஆனா அந்த சிலையை எங்க எடுத்து வச்சிருந்தா மறந்து போச்சுங்கிறாப்ல. என்னப்பா சொல்ற, தங்க சிலையான்னு ஆச்சரியப்பட்டு போறான். ஆமாடா தங்க சிலடான்னு சொன்னதும், எப்பா சும்மா எனக்காக சொல்றியான்னு கேட்க, இல்லடா உன் மேல சத்தியம்டா, தங்க சிலை கிடைச்சதுடா, அது மட்டும் ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுங்கிறாப்ல. அப்புறம் 2 பேரும் ஒன்னா வராங்க. இங்க பார்த்தா மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துனதுல தாத்தா சாகுறாப்ல. இப்ப அவன் என்ன அவர்கிட்ட இல்ல. பத்தாவதுக்கு போதையில வேற அந்த தங்கத்தை பத்தி உளறதா நம்ம அப்பா நினைச்சுக்கிட்டாரு போல. அம்மா அவரா சாகலைன்னா நம்ம கொன்னுடலாமா அப்படிங்கிறாப்ல மருமக பேசிட்டு இருக்க. அதே சமயம் பையன் அதை கேட்டுப்படுறான். பையனை ஆமா அந்த பெருசு ஓவர் ஆடிக்கிட்டு இருக்குது, குடும்பத்து நல்லதுக்காக ஏன் ஜாகக்கூடாது, கொன்னுடலாங்கிறா. இதை அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் உங்க அக்காக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கல. அக்கா அந்த பக்கம் கேட்டுப்படுறா. உடனே அவளை உள்ள இழுத்து வச்சு, இங்க பாரு இந்த வீட்டுல கண்டிப்பா ஒரு இலவு விழும். ஒண்ணு உங்க அப்பாவோட சாவு விழுகணும், இல்ல உங்க தாத்தாவோட சாவு விழுகணும். யாரை செத்தா உனக்கு பரவாயில்ல சொல்றீ அப்படின்னு கேக்குறாங்க. கடைசியில அவளை ஒத்துக்கிட்டா போல தெரியுது. 4 பேரும் அப்படியே கொலவரியோட இந்த பக்கம் தாத்தாவை பார்த்தா தாத்தா ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சாரி பீடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து மறுபடியும் பார்த்தா தாத்தா அந்த ஊர்வலத்துல நடந்ததையே நினைச்சு பார்த்துக்கிட்டு எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்கிறாப்ல. பிளாஷ்பேக்ல அவரு கொஞ்சம் ஓரமா ஒதுங்கும் போது பின்னாடியே சாமியாரியுடைய அண்ணன் எனக்கு வருதுப்பா நானும் வர்றேன்ப்பா அப்படின்னு அவரும் பின்னாடி வந்திருப்பாப்ல. அப்படி பின்னாடி வரும்போதுதான் இவரு அந்த தங்க சிலையா பார்த்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு பிறகு என்னாச்சுங்கிறது இவருக்கு மறந்து போச்சு. அதையே திரும்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னும் அதை ஞாபகப்படுத்தி பார்க்க முடியல. பாவம் வீட்டுல ஸ்கெட்ச் போட்டாங்க. தாத்தாவுக்காக பூச்சி மருந்த கலந்து சரக்கு ரெடி பண்ணி இந்தாப்பா அடிப்பான்னு கொடுக்குறாப்ல. இப்படியெல்லாம் நீ எனக்கு கொடுக்க மாட்டியே, இன்னைக்கு ஏதோ எனக்கு சரக்கு அடிக்கிற மூடு இல்லை, எனக்கு வேண்டாங்கிறார். அதையும் தாண்டி சும்மா அடிப்பான்னு சொல்ல சரி அங்க வையுங்கிறார். என்னத்தையே எடுக்க போக தெரியாதனமா தட்டி விட்டுறாரு. எல்லாம் கீழே கொட்டி போச்சு. சரக்கு அடிக்கிற மூடு எனக்கு இல்லப்பா, என்ன விட்டுருப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா தம்பிக்கார யாருக்கும் தெரியாம ஊரே உறங்கின பிறகு அந்த பொண்ணு கூட லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணுக்காக நிறைய செலவு பண்ணி அங்க எங்கேயும் ஓடி விளையாடிட்டு இருக்கிறான். அவங்க அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜேசிபி டிரைவர் ஊர்ல இருக்கிற எல்லா கிணறையும் நோண்டி பார்த்திருக்காரு. இன்னும் அந்த தங்க சிலை கிடைக்கல. ஆனா இங்க இருக்கிற ஒரு கிணறு, இந்த கிணத்து பக்கம் தான் சாமியாடி அம்மாவோட சவ ஊர்வலம் நடந்துச்சு. இந்த கிணத்துல பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு ஜேசிபி கார தூர்வாரிட்டு போயிருக்கானா சில நாட்களுக்கு முன்னாடி. ஒரு கால் இங்க அந்த தங்க சிலை கிடைச்சிருக்குமோ, அந்த ஜேசிபி டிரைவர் கிட்ட விசாரிக்கணும்னு நம்ம ஜேசிபி டிரைவர் அப்படியே கோமா கிளம்பிட்டு இருக்கிறார். ராத்திரி ஆகுது. தம்பி மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு சுத்தி முத்தி ஆள் வராங்களான்னு செக் பண்றாங்க. மீதி எல்லா பேருமே அதே மாதிரி சுத்தி முத்தி ஆள் வராங்களான்னு பார்த்துட்டு யாரும் வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணதும் மருமக காலை பிடிக்குது. பையன் தலவாணி எடுத்து மூஞ்சில அமுக்கி அப்படியே துடிக்க சாடிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சா நல்ல ஒரு வெடக்கோழியோட சாவலோட தாத்தா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, ராத்திரி நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்றாப்ல கனவு கண்டேன், கெட்ட கனவா, அதனாலதான் சேவலை விலைக்கு வாங்கி சாமிக்கு காவு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், சமைச்சு வைமா அப்படின்னு வந்து நிக்கிறார். அட கொடுமையே. அந்த பக்கம் நம்ம லெக்சரரை கூப்பிட்டு, பொண்ணு எனக்கா ஏன் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து விசாரிக்கிறா. உனக்கா இப்ப இல்ல எப்பவுமே காத்துக்கிட்டு இருப்பேன்னு லெக்சரர்
டாக்டர் எடுத்து சொல்றாரு. எவ்வளவு நாள் காத்திருப்பீங்கன்னு கேட்டா வயசு இருக்கிற வரைக்கும். அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்ப சாகர வரை உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் எல்லாம் சீனை போட்டுக்கிட்டு இருக்காரு. பிடிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு கூட இவரை கட்டிக்கணும்னு கொஞ்சம் விருப்பம் இருக்கு போல தெரியுது. அடுத்து அந்த பக்கம் பார்த்தா தம்பிகாரன் டாவு அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது. கட் பண்ணி நம்ம தாத்தா மண்வெட்டியோட ராத்திரி திரியறத நமக்கு காட்டுறாங்க. அதே கிணத்து பக்கம் போய் அங்க இருக்கிற குமிஞ்சு கிடக்கிற அதான் ஜேசிபி ஒருத்தவன் தூர்வாரான்னு சொன்னோம்ல அந்த மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. அப்படி நோண்டி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள பீடி ஒண்ணு விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறார். அப்புறம் தான் பார்த்தா பிளாஷ்பேக்ல இதே இடத்துல பீடி உட்காந்து அவர் குடிச்சிட்டு இருந்தது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏற்கனவே வந்து இந்த இடத்த தோண்டி இருப்போமோ அப்படின்னு கூட அவர் நினைக்கிறார். அடுத்து பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லா பேரும் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக வெளியூர் போறாங்களா. வெளியூர் போயிட்டு திரும்ப வரும்போது மாரடைப்புல தாத்தா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிடலான்ட்டு தாத்தாவையும் கூட்டிட்டு போகணும்னு பார்த்தா ஏதோ ஒரு கட்சி பொதுக்கூட்டமா போனா ஒரு 500 ரூபாய் கிடைக்குமா, கூடவே பிரியாணி போடுறாங்க, நான் போறேன்ட்டு தாத்தா கிளம்பிடுறாப்ல. இவங்க கூப்பிட்டும் வரல. சோ அப்பையும் மிஸ். அடுத்து அந்த வேலையை முடிச்சுட்டு கட்சி கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு தனியா தாத்தா நடந்து வந்துட்டு இருக்கும்போது சரி தாத்தாவை ஏத்தி கொண்டுடலான்னு பேர முடிவு பண்ணி வண்டியை படு வேகமா ஓட்டிட்டு வருவான். பக்கத்துல நெருங்கி வரும்போது பார்த்தா வண்டி தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குதுல்ல, வண்டி ஆஃப் ஆகி போச்சு. ஜஸ்ட் மிஸ்ல தாத்தா எஸ்கேப். அடுத்து பார்த்தா ஊர்க்காரங்க காசு கொடுத்த கடங்காரங்க எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்பா கிட்ட ஒரு வெத்து பேப்பரத்துல கல்யாணம் ஒரு வெத்து கையெழுத்து வாங்கிடுறானுங்க. ஒரு வெத்து பேப்பர்ல என்ன வேணாலும் பின்னாடி எழுதிக்கலாம். இன்னும் 10 நாள் டைம் கட்ட வச்சிருக்காரு. இந்த 10 நாளைக்குள்ள நீ வட்டியும் அசலுமா பணத்தை கட்டலைன்னா கடனை அடைக்கலைன்னா உன் நிலத்தெல்லாம் வித்துப்படுவோம், கடனை அடைச்சிட்டு மிச்சம் மீதி இருந்தா கொடுப்போம், இல்லைன்னா ஒண்ணும் இல்ல அப்படின்னு பேசி ஒரு வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க. அப்படியே நொந்து நூலா போயிட்டாரு அவரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா மருமக மாமனாரை போட்டு தரலான்னு முடிவு பண்ணி விஷத்தை கலந்து ஒரு கோழி குழம்பு அருமையா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் மறுபடியும் தாத்தாவும் அப்பாவும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் அந்த தங்க இங்கே தான் இருக்குது. நானும் அதை திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த தங்க கிடைக்குமான்னு பார்த்தா இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. சம்டைம்ஸ் ராத்திரி கூட ஏதாவது நினப்பு வந்தா அந்த இடத்துல கூட தோண்டி பார்ப்பேன், அப்பையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாப்ல. உடனே பையன் அப்பாவை கொல்றதை விட்டுவிட்டு அந்த தங்கம் கிடைச்சா கூட நல்லபடியா முடிஞ்சிடும், நல்லா யோசிச்சு யோசிச்சு பாரு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டா அடப்போடா என்னடா தங்கம் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த நொடி பையன்கிட்ட சொன்னதையே அவர் மறந்து போயிட்டாரு போல. அடப்பாவுமே அட போயா உன்னை நம்பி நான் என்னையா பண்ண போறேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு பையன். அப்புறம் வீட்டுக்கு வந்தா எல்லாருக்கும் உட்காட்டாங்க சாப்பிட்றதுக்காக. மாமனாருக்காக ஸ்பெஷலா செஞ்சு வச்ச விஷங்கலந்த அந்த சிக்கன் குழம்பு எடுத்து ஊத்துனா பையன் எனக்கு ஊத்துன்னு வந்து நிப்பாட்டுறான். கையை நீட்டுறான், தட்டை நீட்டுறான். உடனே தாத்தா சரி பரவாயில்ல கம்மியா தான் இருக்குது, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, எனக்கு வேண்டான்ட்டார். ஐயோ தாத்தா எஸ்கேப். பையன் போடுங்கிறான். அம்மா சிக்னல்லையே டேய் சாப்பிட்டு தொலைஞ்சிடாதா அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தா பொண்ணு கேட்கறா சாப்பிட்டு தொலைஞ்சிடாதீன்னு அவங்களும் கொடுக்குறாங்க. அடுத்து புருஷன் கேட்கிறாரு, அவருக்கும் போட்டுட்டு சாப்பிட்றாதீங்கன்னு சிக்னல் கொடுக்குறாங்க. உருப்பட்டு போச்சு போங்க. அப்புறம் எம்மா ஏதாவது பண்றதா தயவு செய்து சொல்லிரு, வீட்டுல நீ இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வாட்டுக்கு போட்டு சாப்பிட்டு இருந்தேன் போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான் பையன். அந்த பக்கம் அந்த ஜேசிபி டிரைவரோ பக்கத்து ஊர் ஜேசிபி டிரைவருக்கு போன போட்டு என்ன துருவாரனையே ஏதாவது கிடைச்சிச்சான்னு அறகுறையா விசாரிக்கிறான். டேய் சாப்பிட்றா கல்யாணம் பண்றா அப்படி எப்படின்னு வீட்டுல இருக்கிற பெரியவர் எடுத்து சொன்னா அந்த தங்க சிலையை கண்டுபிடிக்காம நான் வீட்டு பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேசிபி டிரைவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து ராத்திரி நம்ம ஆட்டோ தம்பி வழக்கம் போல சரக்கடிச்சு விட்டு கண்ணா அப்படின்னா உலகிட்டு இருக்கிறார். கூடவே ஒரு தாடிக்கார ஒருத்தர் இருக்கிறான், அவனை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அவன் நம்ம தம்பிக்கார ஆட்டோ தம்பி லவ் பண்ற அந்த பொண்ணை அவன் ஒன் சைடா லவ் பண்றான் போல. இவன் சரக்கு அடிச்சுக்கிட்டு திடீர்னு நான் புதுசா ஆட்டோ வாங்க போறேங்கிறான். சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்கே காசு இல்லையா, ஆட்டோக்கு எங்கடா காசுன்னு கேட்டா எங்க தாத்தா 4 நாள் செத்துருவாருங்கிறான். உடனே அவன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படா சாக போறாரு அப்படின்னு கேட்க நாங்க தான் குடும்பத்தோட சேர்ந்து எங்க தாத்தாவை கொல்ல போறோம், தாத்தா செத்தாருன்னா கவர்மெண்ட் ஒரு 5 லட்சம் பணம் கொடுக்கும், அந்த பணத்தை வச்சு தான் தங்கச்சி கல்யாணம், அக்கா கல்யாணம், என்னோட ஆட்டோ செலவு, அப்புறம் கடங்காரில் கொஞ்சம் காசு, இதெல்லாம் செட்டில் பண்ணணுங்கிறாப்ல பேசிட்டு இருக்கிறார். மொத்தத்தையும் பக்கத்துல இருக்கிற பொறாம பிடிச்ச அந்த தாடிக்கார ரெக்கார்ட் பண்ணிட்டான். அடுத்து ராத்திரி பார்த்தா தாத்தா வெளியில தானே படுக்கிறாரு, ஏதோ ஒண்ணு காலில் கொத்தினாப்ல தெரியுது. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு பாம்பு போகுதுங்க. பாம்பு கொத்திடுச்சு. டே வாங்கடா வாங்கடான்னு மருமகளை பையனை கூப்பிடுறாரு. எல்லாம் வந்து நிக்கிறாங்க. சீக்கிரம் உன் பிள்ளைய உசுப்பு, ஆட்டோல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறாப்ல. அந்த அம்மா கொஞ்சம் மெதுவா தான் போய் உசுப்போம். எல்லாம் மெதுவா தான் நடக்குது. அவனையும் ஓரளவு உசுப்பி ரெடி பண்ணியாச்சு. வீட்டையும் பொண்ணு பூட்டிடுச்சு. எல்லாம் சேர்ந்து இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸ்டார்ட் பண்ணா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகல. திரும்ப ட்ரை பண்ற ஆக மாட்டேங்குது. அப்போ பொண்ணு அக்கா தம்பியை பார்த்துட்டே நீ வேணும்னு தான் அப்படி பண்ற அப்படின்னு சொன்னா அடைச்சி இதுக்கு தான் புது ஆட்டோ வேணும்னு சொன்னேன், ஸ்டார்ட் ஆகி தொலைல அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்ணும்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி வாங்க கிளம்பலான்னு எல்லா பேரும் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் இருப்பா. ஆனா அதே சமயம் அந்த ஊரோட வில்லேஜ் குரூப்ல இவன் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா பேருமே அந்த வீடியோவை பார்த்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா தாத்தா ஒரு மாதிரியா கத்துறாரு. டேய் அதுக்குள்ள நான் சாக விரும்பலடா, இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன், என் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாகுது. பேத்திக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்புறம் சிறுக சேர்த்து வச்ச காசுல பேத்திக்காக நான் கொஞ்சம் தங்கத்துல ஒரு செயின் வாங்கி வச்சிருக்கிறேன், இந்தாங்கன்னு இடுப்புல அவர் எப்பவுமே சொறி வச்சிருக்கிற அந்த தங்க சங்கிலியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதுல அம்மா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சென்டிமெண்ட் ஆயிட்டாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தாத்தாவை கொல்ல பார்த்தா அவரு 2 லட்ச ரூபா மதிப்புள்ள தங்க செயினை கொடுத்துருக்கிறாப்ல. இன்னும் கொஞ்சம் வாழ ஆசைப்படுறேன்டா காப்பாத்துங்கடா
பிள்ளைகளோட கல்யாணத்தை பார்த்துட்டு போறேன்னு வருத்தப்படுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு காப்பாத்துறோம், வண்டியை வேகமா ஓடுன்னு வண்டியை வேகமா ஓட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சுங்க. ட்ரீட்மெண்ட் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஆனா ஊர்க்காரங்க மொத்த பேரும் இவங்க வீட்டுக்கு வெளியில தான் வந்து நிக்கிறாங்க. வீடு பூட்டி கிடக்கு. ஒருவேளை கொன்னு தூக்கிட்டு போயிட்டாங்களோ என்ன ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா தாத்தாவை காப்பாத்திட்டாங்க. நல்லபடியா காப்பாத்தியாச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலான்றாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர். அப்பாவை காப்பாத்திட்டோம்னு இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஆனா பையன் குடிச்சுட்டு உளர்ன விஷயத்த ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம வீட்டு ஆட்களும் பார்த்துட்டாங்க. பொலிரு நல்லா அரவாங்கிறான் அம்மா கிட்ட இருந்து. இப்படி படுத்துறியாடா பாவி அப்படின்னு திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அப்புறம் ஊர் பக்கம் போனதும் முதல் வேலையா தனக்கு துரோகம் பண்ண அந்த தாடிக்காரனை வீடியோ எடுத்தான்ல அவனை போட்டு அடி நடிச்சு பொழந்து கட்டுறான். ஊர்க்காரங்க சில பேர் சேர்ந்து தான் சண்டையை பிரிச்சு விடுறாங்க. அந்த பக்கம் கடன் கொடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து கடைசியில பார்த்தா கொலை பண்ற ரேஞ்சுக்கு அந்த குடும்பம் போயிடுச்சு. நம்மள ஏதாவது மாட்டி விட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கொலை பண்ணா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நாம காசு கடன் தானே கொடுத்தோம், நம்ம மேல எல்லாம் பழி விழாதுங்கிறாப்ல அவங்க சேஃபா இருக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்புறம் ஒரு வழியா தாத்தாவும் டிஸ்சார்ஜ் ஆயிடுறாரு. டிஸ்சார்ஜ் ஆனவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஊர் பக்கம் கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஊர்க்காரங்க சில பேர்ட்ட பேசாத என்ன, கொஞ்ச நாள் எதுவும் பேச வேண்டாம் இருக்கிறாரு டாக்டர்னு சொன்னதும் சரிடா நான் எதுவும் பேசலடாங்கிறாரு அவரு. அடுத்து பார்த்தா பக்கத்து ஊருக்கார ஜேசிபிக்காரன் நம்ம ஊர் ஜேசிபிக்காரன் 2 பேரும் சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது ஏண்டா ஒரு தங்க சிலை கிடைச்சாடா அப்படின்னு வந்து விசாரிக்கிறான். தங்க சிலை கிடைச்சா நான் ஏன் உங்ககிட்ட உட்காந்து இப்படி ஓசி சாராயத்துக்காக உட்காந்துட்டு இருக்க போறேங்கிறாரு அவரு. கொஞ்சம் அதட்டி மிரட்டி கேட்டு பார்த்தாலுமே அவர் அழுகிறாரே ஒழிய சத்தியமா எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கலன்னு சொன்னதும் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுறாரு நம்ம ஊர் ஜேசிபிக்காரர். அடுத்து பார்த்தா வீட்டில் இருக்கிற ஒரு மாட்டை கொண்டு போய் வித்துட்டு அந்த காசை வச்சு சில நாட்கள் ஓட்டலாமேன்னு நினைக்கிறாரு. ஊர்க்காரங்க சில பேரு இப்ப மாட்டை வித்துட்ட, அடுத்து நிலத்தை வைப்பியா, அப்புறம் உங்க அப்பனை வைப்பியா அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா வழக்கம் போல தாத்தா எங்கேயாவது நடந்து போயிட்டே இருக்கிறாப்ல. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஊர்க்காரர் சில பேரு இந்த மாதிரி உன்னை கொல்றதுக்காக குடும்பமே ஒரு முடிவு பண்ணுச்சு, ஒரு திட்டம் போட்டுச்சு, வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. அதே சமயம் பேத்தி வந்து உட்காருன்னு சொல்லும் போது அவர் யோசிக்கிறார். வந்து உட்காரு அப்படின்னு அதட்டதும் ஏறி வந்து உட்காந்துக்கிறார். நேரா கொண்டு போய் வீட்டுல இறக்கி விடுறாரு. அப்புறம் இந்த பக்கம் வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ப்ரொஃபசர் ஒருத்தர் காத்து கிடந்தாரு லெக்சரரு. அவர்கிட்ட வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னப்பா கேள்விப்பட்டேன் உனக்கு கல்யாணமாமே, எனக்கா காத்திருப்பேன்லாம் சொன்னியே என்னாச்சுன்னு கேட்டா, ஆமா எல்லாம் அந்த வீடியோவால வந்த வேண. அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்தா நாளை பொண்ணை தன்னை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அந்த பொண்ணை கண்டிப்பா கட்டிக்க கூடாதுங்கிறப்பல ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டாரு. அப்பா என்னால எதுவும் பண்ண முடியாது மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அழுதுகிட்டே வருது பொண்ணு. வீட்டு பக்கம் வந்ததுமே தாத்தாவுக்கு சாப்பிட்றதுக்காக ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறா. தாத்தா வாங்கும்போது யோசிக்கிறாரு, ஒன்னும் கவலைப்படாத, விஷம் வச்சு கொண்டு கொண்டுற மாட்டோம் ஹிந்தா அப்படின்னு சாப்பாடை கொடுத்துட்டு அப்பாவை கண்ணா அப்படின்னு பேசிப்படுறா. எவ்வளவு அசிங்கம் கேவலம், ஊரே நம்மள காரி துப்புது, உங்க மேல காரி துப்புனா பரவாயில்ல தொடச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க, அப்படியெல்லாம் எங்களால இருக்க முடியாது, நானும் தம்பியும் பட்டணத்து பக்கம் போக போறோம், சிட்டி பக்கம் போய் நாங்க பொழப்பு நடத்த போறோம்னு பேச பொலின்னு வந்து அம்மா யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிவிட்டேன்னு. பையன் பக்கத்துல வந்தா பையனுக்கு 2 போடு, ஏன் பையன் அடிக்கிறேன்னு அம்மாவை அப்பா ஒரு அடி அடிச்சா எங்க அம்மாவை ஏன் நீ அடிக்கிறேன்னு அப்பாவை லைட்டா தள்ளி விடுறான். மறுபடியும் பையனுக்கு அடி, உங்க அப்பா மேலேயே கை வைக்கிற ரேஞ்சுக்கு ஆகி போயிட்டியா நீ, வளர்ந்துட்டியா நீ அப்படின்னு இப்படி ரணகலா ஆகிட்டு இருக்குதுங்க. எல்லாரும் பைத்தியம் பிடிச்சாப்ல கிடக்குறாங்க. தாத்தாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குது. எல்லா பேருமே நொந்து நூலா போய் கிடக்குறாங்க. வீட்டுல கிடக்கிற புத்தகத்துல இருந்து பாத்திரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அப்பாவுக்கு கூட பிறந்த தம்பியார ஒருத்தவன் இருப்பான் தாடிக்காரன். அவன் குடும்பப்படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த காசை வச்சுக்கன்னு வேணான்னு சொன்னாலும் பையில காசை கொடுத்துட்டு போறாரு. மொத்த நிலத்தையும் வித்துட்டு எல்லாத்தையும் அடைச்சு விட்டு பட்டணத்து பக்கம் போலாங்கிறதான் பிளானுங்க. ஆனா தாத்தா என்ன சொல்றாப்ல, மொத்தத்தையும் வித்துட்டேன்னா நாளை பின்ன திரும்ப வரணும்னு யோசிக்கும் போது எதுவுமே மிச்சம் இருக்காது, அதனால கடன் அடைக்கிறதாப்ல ஒரு 1/2 ஏக்கரை வித்துருவோம், மீதி கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கரெக்டான அட்வைஸை கொடுக்குறாரு. இதுக்கு தான் வீட்டுக்கு பெரியவங்க இருக்கணுங்கிறாப்ல எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அந்த பக்கம் நம்ம தம்பிக்கார ஆட்டோ தம்பி அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருப்பேன். அவ போனை எடுக்கவே இல்லைங்க, பிளாக் பண்ணி விட்டா போல தெரியுது, காண்டாகிட்டு இருக்கிறான். நிலத்தை பாதி எழுதி கொடுத்துட்டு வீட்டையும் காலி பண்ணிட்டு ஆட்டோல எல்லாம் அப்படி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஊரோட எல்லையில எல்லச்சாமி கோயில் இருக்கும். அந்த கோயில சாமி கும்பிட்டு போலாமேன்னு குடும்பமே இறங்குது. நீங்க போங்க நான் அங்க இருக்கிறேன்னு பெரியவர் மட்டும் அங்க இறந்துகிட்டாரு. எல்லாரும் போய் சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த கோயிலோட சுவர்ல ஒரு சிற்பம் இருக்கிறத கவனிக்கிறார். அதை பார்க்கும்போது இவருக்கு அந்த தங்க சிலை ஞாபகம் வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தா அதை எங்க வச்சோம் அப்படிங்கிற ஞாபகமும் அவருக்கு வருது. இந்த கோயிலை பார்க்கும்போது ஏன் அவருக்கு ஞாபகம் வருதுன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியை நமக்கு இப்ப காட்டுறாங்க, ஃபுல்லா காட்டுறாங்க. சாமியாடி அம்மாவோட சவ ஊர்வலத்துல சும்மா கக்கா போடுமேனு ஓரமா ஒதுங்கினவருக்கு அந்த மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடந்த தங்க சிலை கிடைக்கும். அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடியே ஒருத்தர் எனக்கு வருது நானும் வரேன்னு சொல்லும் போது அவர்கிட்ட மாட்டிடக்கூடாது, ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை எங்க ஒளிய வைக்கலான்னு தேடிக்கிட்டு இருப்பார். அப்போ அங்க ஒரு சின்ன கோயில் இருக்கும் குட்டியா. அதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு கல்லு உண்டி வச்சிருப்பாங்க. அந்த கல்லை எடுத்து அந்த கல்லுக்கு கீழே இருக்கிற அந்த பள்ளத்துக்குள்ள இந்த தங்க சிலையை வச்சு அதுக்கு மேல கல்லை வச்சு விட்டுருவார். இப்படி மறைச்சு வச்சது இவருக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. பை த டைம் சாமியை கும்பிட்டு குடும்பம் இந்த பக்கத்துல வந்து பார்த்தா ஆட்டோல இருக்க வேண்டிய பெரியவரை காணோம். எங்கடான்னா தலைவன் நடந்து போயிட்டே இருக்காப்ல.
அவர் ஒளிய வச்ச அந்த சின்ன கோயிலுக்கு அங்க வந்துட்டார். அந்த கல்லை பார்த்ததுமே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அப்ப கீழே பொருள் இருக்கும்ட்டு. தோண்டி எடுத்தா தங்கம் கிடைச்சிருச்சுங்க. அந்த தங்க சிலைய தன்னோட துண்டுல நல்லா சுருட்டி இறுக்கி கட்டிக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேசிபி டிரைவர் பைத்திய மாதிரி அந்த ஊர் ஃபுல்லா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எதுக்குதான் இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவன் எதுக்கு இருக்கிறான். இவரை பார்த்ததுமே விறுவிறுன்னு வந்தவன் நான் பெருசு ஏதாவது தங்கங்க ஏதாவது பார்த்தையா வச்சான்னு விசாரிக்கிறான். அதையெல்லாம் பார்க்கலையே தம்பிங்கிறாரு அவரு. ஆமா, துண்டுல எதையோ சுட்டி வச்சிருக்கிற, என்னத்தை சுட்டி வச்சிருக்கிற, தேங்காங்க சுருட்டி வச்சிருக்கிறியான்னு அவனே கேட்கிறேன். வசதியா போச்சு. ஆமான் டாப்ல போச்சு போச்சு 2 ஜேசிபி எல்லாம் போச்சுன்னு புலம்பி தள்ளிட்டு அவன் போயிட்டே இருக்கிறாங்க. இவர் ஜம்முன்னு நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஆட்டோல குடும்பமும் வந்துருச்சு. எங்க தாத்தா போயிட்டா, ஏறு தாத்தா அப்படின்னு வண்டியில உட்கார வச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே நேரா போய்கிட்டு இருந்த ஒரு ஆட்டோ டப்புன்னு அந்த இடத்துல பிரேக்க போட்டு நிக்கும். என்னடான்னு பார்த்தா ஒத்துமொத்த அந்த குடும்பத்துக்கிட்டையும் அந்த தங்க சிலையா காட்டுறாப்ல. பார்த்து எல்லாம் அப்படியே அரண்டு போய் பாக்குறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ சில மாதங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஊரை விட்டு காலி போன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப திரும்ப ஊர் பக்கமே வந்து செட்டில் ஆயிட்டாங்க போல தெரியுது. ஏற்கனவே அந்த நிலத்தை எழுதி கொடுத்திருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நிலத்தையும் மீட்டு இருக்காங்க. நிலத்துல மறுபடியும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கடன் தொல்லை இனி இல்ல. ஊரை விட்டு காலி பண்ணி போகாதது எல்லாருக்கும் சந்தோஷம். புது ஆட்டோ வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவன் இப்ப புது டாக்ஸியே வாங்கிட்டான். ஊர் பக்கம் பார்த்தா ஊருக்குள்ள இந்த குடும்பத்துக்கு இப்போ ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம தாத்தா அவரே ஊர்ல இருக்கிற எல்லா பேர்ட்டையும் போய் அவங்க என்ன கொல்லணும்னு நினைக்கல, நானே தான் சாகணும்னு சொல்லியிருந்தேன். குடும்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும். அதனாலதான் வயசாகி போச்சு, நானே சாகணும்னு பார்த்தேன். என்னாலேயே என்ன சாகடிச்சுக்க முடியல, தைரியம் இல்ல. அதனாலதான் குடும்பத்தோட உதவியை கேட்டேன். அதனாலதான் குடும்பம் எனக்கு உதவி பண்ண வந்துச்சுன்னு சொன்னதும் குடும்பத்துக்காக உசிரியே தியாகம் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டாருன்னு இவருக்கு பெரிய மரியாதை. கிராமத்துக்குள்ள மீசையை முறுக்கிட்டு தான் திரிவாரு தாத்தா. அதே மாதிரி இவங்களும் அவருக்கு ஹெல்ப்புக்கு தான் பண்ண போயிருந்தாங்க அப்படின்னு இவங்க மேலேயும் இப்போ ஓரளவு மரியாதை வந்துருச்சு. பழைய மாதிரி எல்லாம் அந்த காரி துப்புற தன்மை எல்லாம் இப்ப இல்ல. சோ குடும்ப நாள் நிலைமைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து வீட்டுல இருந்த அக்கா காரி, அவ சொன்னாப்லயே கோச்சிங் கிளாஸ்ல படிச்சு கவர்மெண்ட் வேலை கிடைச்சு இப்போ நல்லா செட்டில் ஆயிருக்கா போல தெரியுது. அப்புறம் கால் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம லெக்சரர் தான். என்ன எப்படி இருக்கிறீங்க, வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சௌக்கியமான விசாரிச்சா. இல்ல, கல்யாணம் நான் பண்ணிக்கல, நிச்சயத்தை நான் அப்படியே அதோட விட்டுட்டேன், கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டேங்கிறாப்ல அவரு. அப்புறம் கேள்விப்பட்டேன் உங்க தாத்தாவை தான் கொல்லணும்னு கேட்டுக்கிட்டாராமே, அவரால் முடியலன்னு உங்ககிட்ட உதவி தான் கேட்டாராமே. இப்படி உங்க குடும்ப கதையை கேட்டதை எங்க அப்பா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இப்போ எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு லெக்சரர் சொன்னதும் இந்த அம்மா முகத்துல சந்தோஷத்தை பாருங்க. கிட்டத்தட்ட எல்லாமே சந்தோஷமா நல்லபடியா அமைந்ததுல திருப்தி, சந்தோஷம். சரி, அடுத்து அந்த தங்க சிலை கிடைச்ச பிறகு என்ன நடந்துச்சு, எங்க கொண்டு போய் வித்தாங்க, எங்கேயும் மாட்டிக்கலையா இப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை இப்ப சொல்றேன். இவங்க நீங்க நினைக்கிறாப்ல அந்த தங்கத்தை எல்லாத்தையும் எங்கேயாவது கொண்டு போய் வித்து காசு பார்த்து அந்த காசுல இதெல்லாம் பண்ணிரல. வீட்டுல இருக்கிற எல்லாரும் குடும்பமா ஒன்னா உட்காந்து பேசி இப்படி பழமையான தங்கம் தெரியாதனமா பூமிக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா கிடைச்சிச்சுன்னா அதை கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், கவர்மெண்ட்ல தான் கொண்டு போய் ஒப்படைக்கணும். அப்படித்தான் சட்டம் சொல்லுது. அதை மறைக்கிறது குற்றம், அதை பணமாக்குறது இன்னும் குற்றம். அதனால அதை கவர்மெண்ட்டுக்கிட்டே ஒப்படைக்கலாம். ஆனா அதோட மதிப்பு எவ்வளவோ அந்த மதிப்புல இருந்து இவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கொடுத்தவங்களுக்கு சன்மானமா கவர்மெண்டே கொடுக்கும். அந்த காசு நமக்கு போதும்னு அதுக்கு மேல அந்த குடும்பம் ஆசைப்படல. அதே மாதிரி கவர்மெண்ட்ல கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. 100% இல்ல 30% கவர்மெண்ட் காசை எது கொடுத்துருக்குது. அந்த காசை வச்சு தான் இது எல்லாமே சாத்தியமும் ஆயிருக்குது. இப்ப குடும்பம் நல்லபடியா இருக்க படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. எப்படி நல்லா இருந்ததா? வேற ஒரு இதே மாதிரியான நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.